கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருக்கிற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியுமா? 100 பேர் இருக்கும் இடத்தில் ஒருவனுக்கு மட்டும் யாரும் இல்லாத ஃபீல் மாதிரி இருக்கும். சிரிப்பான், பேசுவான். ஆனா எல்லாரும் போன பிறகு அவன் மட்டும் தான் தனிமையில் இருப்பான். இது உன் கதையா? அவன் பெயர் அர்ஜுன். நல்ல வேலைக்காரன், நல்ல சம்பளம் வாங்குபவன், நல்ல வாழ்க்கை வாழ்கிறவன். வெளியிலெல்லாம் பெர்ஃபெக்ட் தான். ஆனா உள்ளே ஒவ்வொரு இரவும் ஃபோன் எடுத்து பார்த்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைப்பான். ஆனால் பண்ண மாட்டானா? யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு பயம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற எண்ணம். உண்மையா சொல்லணும்னா அவனுக்கு யாரும் இல்லை. இதுதான் உண்மை. ஒரு நாள் அவன் டைரி எழுதினான். நான் 100 பேரை தெரிஞ்சவன், ஆனா என்ன தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. அந்த வரி எழுதும்போது அவனுக்கு கண்ணீர் வந்தது. யாரும் கேட்கல, யாரும் பார்க்கல. தனிமைனா உடல் தனிமை இல்ல, ஆன்மா தனிமை. ஆன்மா தனிமை. ஒரு இரவு ஃபோன் எடுத்தான். யாருக்கும் கால் பண்ணல. நோட்ஸ் ஓபன் பண்ணி எழுத ஆரம்பிச்சான். பயம், வலி, கனவு, கோபம் எல்லாத்தையும் எழுதினான். எழுதி முடிச்ச பிறகு ஒரு அமைதி. அந்த நாள் முதல் தனிமை அவனுக்கு ஒரு டீச்சர் ஆனது. உன் தனிமை உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க வந்திருக்குது. நீ தனியா இல்ல. நீ போதும். நீ முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஸ்டோரி அப்கமிங்ல இருக்கு.